மக்களே, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. சொன்ன மாதிரி சாண்ட்ராவோட என்ட்ரி கொடுக்கப்பட்டு, சாண்ட்ரா வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம நேமை எப்படி கிளியர் பண்ணலாம், அதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்குள்ள இறங்கி நேம் கிளியரன்ஸை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சென்னை செந்தமிழ் அப்படின்ற ஒரு பாட்டு போட்டு சாண்ட்ரா உள்ள வராங்க ஒயிட் ட்ரெஸ்ஸில். ஓகே, உள்ள வராங்க. உள்ள வந்தவொடனே திவாகர் ஆர்வ கோளாறு திவாகர் இருக்கார் இல்லையா, நேராக போய் கட்டி பிடிக்கிறார். யோ அங்கே என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பிரஜனோட டைலாக் தான், யோ இந்த ஆள் போய் முதல்ல கட்டி பிடிக்கிறியா, நான் போய் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஆள் போய் முதல்ல கட்டி பிடிக்கிறான்ட்டு. ஸோ அது ஆக்சுவலி அவர் ஏதோ வெயிட் பண்ணுறாரு அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோன்னு. இவர் முந்திரி கட்ட மாதிரி நேராக முன்னாடி போயிட்டு இந்த வேலையை பார்க்குறது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் திவ்யா கண்டுக்கவே இல்லை. ஏங்க சென்னை செந்தமிழ் பாட்டு தானே போடுறீங்க, நான் யார் வந்தா எனக்கு என்ன, நான் டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன்ற மாதிரி அங்கே ஒரு பொருட்டாவும் திவ்யா வந்து சாண்ட்ராவை மதிக்கிற மாதிரியே தெரில. ஏன்னா சாண்ட்ரா அப்படி பண்ணிட்டு போனாங்கல்ல, அக்கும் பண்ணல, ஸ்டேஜில் போய் ஒன்றும் பண்ணிட்டாங்க. ஸோ அது திவ்யாவோட கோவம் நியாயமானது, அது தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே ஒன்று பேசுகிறீங்க, அங்கே ஒன்று பேசுகிறீங்க, நீங்கள் இப்படியாப்பட்ட ஆள் நான் இதுவே வேண்டாமே அப்படின்றது திவ்யா பண்ணது எனக்கு தப்பாக தெரில. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் கொடுத்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தான் அங்கே வருது. ஸோ திவ்யாவை ஆக்ஷன் பண்ணல, திவ்யா ரியாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது பார்க்கறதுல ஓகே. திவ்யா கிட்ட பேச மாட்டாங்க. எனக்கு வந்த தகவல் படி திவ்யா கிட்ட இன்னைக்கு சாண்ட்ரா பேசவே மாட்டாங்க அப்படின்றது தான் இருந்துச்சு. இது ஒன்று. ஓகே, இன்னொரு பக்கம் பிரஜன் அவர்கள் போன உடனே பிரஜன் போறாரு, சாண்ட்ரா அப்படியே முட்டி போட்டு ரோஸை கொடுக்குறாங்க. பரவாயில்ல, ஒரு ரேரான மொமெண்ட் தான். போன சீசன்ல சௌந்தர்யா விஷ்ணுவுக்கு முட்டி போட்டு இந்த பிளேட்ல ஐ லவ் யூ கொடுத்தாங்க. இங்க என்னடான்னா இவங்க வந்து ரோஸை கொடுத்து நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு இந்த 20 டேஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தான். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அதோட வேல்யூவும் மதிப்பும் புரியும். கூட இருக்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. ஒரு பாயிண்டில் அந்த பிரிஞ்சு இருக்கும்போது தான் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்றது நல்லாவே தெரியும். கரெக்டு தான். இந்த 20 நாளில் அவங்க பட்டப்பாடெல்லாம் இருக்கே, இல்லைன்னா இந்த இவ்வளோ விஷயங்களை தாண்டி அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட பேசியிருப்பாங்க. பட் எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட பேசிட்டு மற்றவங்க பின்னாடி போய் பேசினது தான் அவங்களுக்கே டேஞ்சராக திரும்பிடுச்சு இல்லையா. ஸோ வாட் டு டூ அப்படின்றது தான். அதில் குறிப்பாக அவர் தூக்கிட்டு ஒரு ரவுண்டு சுற்றுறார், சுற்றுன்னு சுற்றுறாரு. உடனே பொருசா அப்படின்ற டைலாக் வேற. நடக்கட்டும் சிறப்பாக நடக்கட்டும் அப்படின்றது தான் இருந்துச்சு. அடுத்து ரம்யா இதில் பெருசாக என்ன பண்ணிட்டாங்க, நடக்குதா தான் எல்லாம் அந்த கார்னரில் சோஃபா கார்னரில் போய் உட்காந்துருக்காங்க. ரம்யா, அப்சரா, வியானா. ஓகே, அப்போது சாண்ட்ரா வந்து ரம்யா கிட்ட நீ பார்த்தது தப்பு தான், நான் அந்த வார்த்தையை சொல்லவே கிடையாது. அந்த பாம்புன்ற வார்த்தை இருக்குல்ல பாத்ரூம் ஏரியாவில், நீ பார்த்தது தப்பு தான், அந்த வார்த்தையை சொல்லவே கிடையாதான். எனக்கே எனக்கு தெரில. இல்லை மக்களே, சொல்லவே கிடையாதுன்னா என்னையே இப்போ கொலை போடுறாங்க. ஸோ இல்லை, நம்ம பார்த்த வரையுமே அது கரெக்டாக தான் இருந்த மாதிரி இருக்குது. அவங்க உட்காந்து பின்னாடி பேசினாங்க தான். ஆனால் இந்த பாம்புன்ற டைலாக் அடிக்கடி பார்வதி எடுப்பாங்க ஃபஸ்ட்டு. இதில் பார்வதி ஃபஸ்ட்டு எடுத்தாங்களா இவங்க எடுத்தாங்களான்றது தான் டவுட் இருக்கே தாண்டி, இப்போ பாம்புன்ற வார்த்தை பார்வதி எடுத்துட்டு இவங்க ஆமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நான் சொல்ல, அவங்க சொன்னதுக்கு ஆமாம் தான் போட்டேன். அப்போ ஆமாம் போட்டாலும் நீங்கள் அதை மீன் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி வரும் அந்த கான்டெக்ட். எப்படி பார்த்தாலும் அது இவங்க ஈடுபட்டிருக்காங்க, இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. சொல்லவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஆனால் என்ன, இப்போ பாம்பு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு தலையாட்டிங்கன்னா அப்போ நீங்களும் அந்த பாம்புன்றது தானே மீன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட்ல அந்த இடத்துல தான் வரும். இவங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னா பாம்புன்ற வார்த்தையை நான் சொல்ல கிடையாது, பார்வதி சொன்னா நான் தலையாட்டினேன் அப்படின்ற மீனிங் எடுத்துட்டு வராங்க இங்க. சாண்ட்ரா என்ன இது வார்த்தை விளையாட்டுகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. சொல்லிட்டு இங்க அப்படியே மாத்த ட்ரை பண்றாங்க. தட் இஸ் நடக்காது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுல நான் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி நான் சொல்லலை அப்படின்னு என்ன நல்லாவா இருக்கு அப்படின்றதான் இருக்கு. உடனே ரம்யா என்கிட்ட வீடியோ இருக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு. கரெக்ட், அப்படிதான் பேசணும். என்கிட்ட வீடியோ இருக்கு நான் காட்டுறேன்ட்டு. ஏன்னா அவங்க பேசுனது தான் உண்மை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் ரம்யா சொன்னவொடனே ஒரு பாயிண்ட்ல நான் ப்ராமிஸ் ஆன் மை கிட்ஸ். எதுக்கு இந்த ப்ராமிஸ் எனக்கு புரியலையே. அம்மா சத்தியம்ன்றான் ஒருத்தன், என்னன்னா இவங்க என்னன்னா என் குழந்தைங்க மேலே சத்தியம்ன்றாங்க. எதுக்குங்க முதல்ல சத்தியம் பண்ணுறீங்க? சத்தியம் பண்ணவே கூடாது. இது ஒரு காலத்தில் நான் மட்டும் யோகியமா அப்படின்னு நானே கூட கேட்டுக்கலாம். ஒரு காலத்தில் நானே பண்ணியிருக்கிறேன். பட் அது பண்ணக்கூடாது, அது நல்லது இல்லை அப்படின்றது தான். சும்மா அதை ப்ராமிஸ் பண்ணுறது தட் இஸ் நாட் குட் அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். சும்மா போய் பண்ணுறதே அது ஒரு தப்பாக தான் நான் பார்க்குறேன். அது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலங்க, அதை நான் சொல்லிடுறேன். உடனே இல்லை பாம்பு சொன்னதும்
நம்பக்கூடாதுன்னு சொன்னதுன்னு நான் காட்டுறேன். ரம்யா ஓப்பனாக சொல்கிறேங்க. பாம்புன்னு சொன்னதாக இருக்கட்டும், நம்பக்கூடாதுன்னு சொன்னதை நான் ஓப்பனாக காட்டுறேங்க. நான் காட்டுறேன், வெளியே வாங்க, நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா அடித்து பேசுகிறாங்க. அடித்து பேசு ரம்யா, தப்பு மேலே இல்லைன்னா அடித்து பேசலாம், பிரச்சனையே கிடையாது. அடித்து தைரியமாக பேசலாம். உடனே நான் சொல்ல கிடையாது, நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சாண்ட்ரா. இதை சொல்லிட்டு போனவன் அமித் பார்கவ் வராரு. என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னை பற்றி இப்படி பேசிட்டேன்னு போது கால் மேலே கால் போட்டு அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. சபரி விடு 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 அப்படின்றாரு. ஸோ அமித் பார்கவும் செம கோவத்தில் இருக்கார் சாண்ட்ரா மேலே. கனியும் சாண்ட்ரா மேலே கோவத்தில் இருக்காங்க. திவ்யாவும் சாண்ட்ரா மேலே கோவத்தில் இருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் தெரியல. விக்ரமுக்கெல்லாம் வெளியே போய் பார்த்தாருன்னா விக்ரமும் கோவமா இருப்பாரு, சபரியும் கோவமா இருப்பாரு. என்னடா இது, லிஸ்ட்லேயே இல்லாத ஆட்கள். கிட்டத்தட்ட இந்த வீட்டில் பல பேர் கோவமா இருக்காங்கன்னா அவங்க பண்ண அக்யூசியேஷனுக்கு தான் கோவமா இருக்காங்க, பின்னாடி பேசினதுக்காக தான் கோவமா இருக்காங்க. இல்லைன்னா கோவமா யாரும் இருக்க போறதில்ல. அவங்க பண்ண வேலைக்கான கான்சிக்வன்சஸ் தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றதை சொல்லிக்கொண்டு வீடியோவும் முடிக்கிறேன். பாய் கைஸ்.